புதிய மோட்டார் வாகன மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து செப்டம்பர் 2ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அனைத்து சாலை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. மத்திய அரசு புதிய மோட்டார் வாகன சட்ட மசோதாவை நிறைவேற்ற தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் ஏராளமான மோட்டார் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என அனைத்து தொழிற்சங்கங்களும் வலியுறுத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 2ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து தொழிற்சங்கங்களும் அறிவித்திருக்கின்றன. அன்றைய தினம் ஆட்டோ, லாரி, கார், வேன் ஆகிய வாகனங்கள் ஓடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் மத்திய அரசின் இதுபோன்ற சட்ட திருத்தங்களை எதிர்த்து நடத்தக்கூடிய வேலை நிறுத்தத்தில் அனைத்து சாலை போக்குவரத்து தொழிலாளர்களும் பங்கேற்பார்கள். அன்றைய தினம் ஆட்டோக்கள் ஓடாது, டாக்ஸிகள் ஓடாது, லாரிகள் ஓடாது, அதேபோல் அரசு பேருந்துகள் இயங்காது. பொதுமக்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் உட்பட பாதிக்கக்கூடிய விஷயங்கிறதுனால அதே மாதிரி எல்லா ஒர்க் ஷாப்புகளும் அன்றைக்கு மூடியிருப்பது என்று முடிவு செய்திருக்கிறது.